ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேசரி எப்படி செய்யுங்கிறது பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காயை பொடி பொடியாக நல்லா கல்லில் கொட்டி எடுத்துக்கிறோம். அது நல்லா இந்த பதத்துக்கு கொட்டி நுணுக்கி எடுத்ததுக்கப்புறம் கடாயில் நெய் உருக்குனதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்துக்கணும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சது பின்னாடி 1.5 கப்பு ரவை அதே நெய்யில் போட்டு வறுத்தெடுத்துக்குங்க. நான் டம்ளரில் எடுத்துருக்கேன் ரவையை, நீங்கள் கப்பில் எடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ரவையை கிளறி எடுத்துக்கணும். ரவையும் நெய்யும் நல்லா கிளறின பின்னாடி வறுபட்டு நல்லா ரவை வந்ததுக்கு பின்னாடி 1.5 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கப்பில் ரவை எடுத்திங்கன்னா கப்பளவுக்கு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் 1.5 டம்ளர் ரவை எடுத்தனால 3 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். ஊற்றின பின்னாடி நல்லா கிளறி விட்டுக்கணும். கட்டி சேராமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கு பின்னாடி நான் பைனாப்பிள் கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு பிடிக்குங்கிறனால நான் அந்த ஃப்ளேவர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். இது போட்ட பின்னாடி நல்லா கட்டி சேராமல் ரவையும் கேசரி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்ட பின்னாடி நம்ம இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்ட பின்னாடி சர்க்கரை போட்டுக்கிறோம். நான் 1.5 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக போட்டுக்குங்க. நாங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றனால நான் 1 டம்ளர் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா கிளற கட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாக நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறின பின்னாடி எண்ணெயை ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றின பின்னாடி நல்லா மறுபடியும் கட்டி சேராமல் நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறின பின்னாடி இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறணும். இந்த மாதிரி கிளறின பின்னாடி இந்த பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும். நல்லா கிளறி இந்த மாதிரி கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாட்டவும் வராத அளவுக்கு நல்லா நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிளறி எடுத்த பின்னாடி நம்ம கேசரியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இந்த பதத்துக்கு வந்தோடனே சிம்மில் இருக்கிற அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு பிளேட்டில் கிண்ண வச்சு நான் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அழகாக கேசரியை எடுத்துக்குவோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள். ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சா கரையிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.